ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோஸ் பொரியல் தான். கோஸ் பொரியலுக்கு கோஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் ஒன்று எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா அலசி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, ஜீரகம், அப்புறம் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பொரியலுக்கு, கிரேவிஸ்க்கெலாம் கொஞ்சம் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணுவோம். அது ஒரு டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருந்த கோஸ், வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் நல்ல தேங்காய் பூ மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் தேங்காய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சா சூப்பரான கோஸ் பொரியல்